ஆடம்பர வாழ்வின் உண்மை. ராஜா ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர். அவரது தந்தை பெரிய தொழிலதிபர். தாய் ஒரு பிரபல வடிவழகி. பிறந்த நாள் முதல் ராஜாவுக்கு எதுவும் குறைவில்லை. பள்ளியில் படிக்கும் போதே அவருக்கு விலை உயர்ந்த பொருட்கள், புது மாதிரியான மொபைல் போன், வெளிநாட்டு கார் எல்லாமே கிடைத்தன. அவரது நண்பர்கள் அதை பார்த்து பொறாமைப்படுவார்கள். ஆனால் ராஜாவுக்கு இது சாதாரண வாழ்க்கைதான். கல்லூரியில் சேர்ந்த பிறகு ராஜாவின் ஆடம்பர வாழ்க்கை மேலும் வளர்ந்தது. அவர் வாங்கும் துணிகளின் விலை அவரது நண்பர்களின் மாத செலவை விட அதிகம். அவரது வீடு, கார், உடை எல்லாமே பிரபலமான பிராண்டுகளாக இருந்தன. அவரது சமூக ஊடக பக்கங்களில் எப்பொழுதும் விலை உயர்ந்த உணவகங்கள், விடுமுறை பயணங்கள், பார்ட்டிகள் ஆகியவற்றின் படங்களே நிரம்பியிருக்கும். ஆனால் ஒரு நாள் ராஜாவின் தந்தைக்கு தொழிலில் பெரும் நஷ்டம் ஏற்பட்டது. கடன்கள் அதிகரித்தன. வங்கிகள் கடன் திரும்பி விட முடியாது என்று சொல்லிவிட்டன. திடீரென ராஜாவின் வாழ்க்கை மாறியது. அவரது பிராண்டட் பொருட்கள், கார், வீடு எல்லாம் விற்கப்பட்டன. அவரது பெற்றோர்கள் மனசோர்வடைந்தார்கள். ராஜா முதல் முறையாக வாழ்க்கையின் கடினமான பக்கத்தை உணர்ந்தார். பின்பு அவரை சுற்றியிருந்த நண்பர்கள், உறவினர்கள் எல்லாம் தொலைந்து போனார்கள். ராஜா ஒரு சாதாரண வேலையில் சேர்ந்தார். அவருக்கு இப்பொழுது சம்பளம் குறைவு. ஆனால் அவர் மனதளவில் மிகவும் பணிவாக இருந்தார். அவரது புதிய நண்பர்கள் எளிமையானவர்கள், ஆனால் உண்மையானவர்கள். அவர்களிடம் ஆடம்பரம் இல்லை, ஆனால் மனிதநேயம் நிறைந்திருந்தது. ஒரு நாள் ராஜாவின் பழைய நண்பர்களின் ஒருவர் அவரை சந்தித்தார். அவர் இன்னும் பணக்காரராக இருந்தார். ஆனால் அவரது பேச்சில் தற்பெருமை, பொய்யான நட்பு, ஆடம்பரத்தின் வெறுமை இவைதான் நிறைந்திருந்தன. அப்பொழுது ராஜாவுக்கு புரிந்தது, ஆடம்பர வாழ்க்கை என்பது ஒரு பொய்யான மகிழ்ச்சி. அது நிலையானது இல்லை. உண்மையான மகிழ்ச்சி எளிய வாழ்க்கையில்தான் இருக்கிறது. அன்று முதல் ராஜா தனது புதிய வாழ்க்கையை மதித்தார். அவருக்கு இப்பொழுது பணம் குறைவாக இருந்தாலும் மன நிம்மதி நிறைந்திருந்தது. அவர் தனது பெற்றோருக்கு உதவினார். உண்மையான மனிதர்களை பெற்றார். அவரது வாழ்க்கை இப்பொழுது எளிமையானது, ஆனால் மகிழ்ச்சியானது. ஆடம்பரம் ஒரு கண்மூடித்தனமான வாழ்க்கை. உண்மையான மகிழ்ச்சி எளிமையில்தான் வேரூன்றி நிற்கின்றது. பணம் முக்கியமானது, ஆனால் அது வாழ்க்கையின் ஒரே இலக்கு அல்ல. நம்மை சுற்றியுள்ள மனிதர்களின் அன்பு, நல்ல உறவுகள், மன அமைதி இவற்றை விட விலை மதிப்பற்றது எதுவும் இல்லை. இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா? அப்ப என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம். பாய்.